சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற ஜெயக்குமார், ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் முக்கிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா திடீரென திமுகவில் இணைந்தார். அண்ணா அறிவாலயத்திற்கு அன்வர் ராஜா வரும் வரை அவர் திமுகவில் இணையப் போகும் தகவல் அதிமுகவில் யாருக்கும் தெரியவில்லை. அதன் பின்னரே அவசரமாக அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விமர்சித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே பேசி வந்தார். ஆனால் திடீரென அவர் திமுகவை நோக்கி வந்தது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏனென்றால் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவின் முக்கிய முகமாக அன்வர் ராஜா இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக அதிமுக மீது இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கும் நம்பிக்கை போய்விட்டதாக பார்க்கப்படுகிறது. இதனிடையேதான் அதிமுகவிலிருந்து இன்னும் சில தலைவர்கள் திமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவே கூறப்பட்டு வருகிறது. ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த புகழேந்தி இன்னும் பலரும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வருவார்கள் என்றும் கூறியிருந்தார்கள். மேலும் அந்த பட்டியலில் முதல் பெயராக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் பெயர் உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய பின் ஜெயக்குமார் ஆவேசமாக விமர்சித்திருந்தார். ஆனால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டதிலிருந்து சைலண்ட் ஆகிவிட்டார். குறிப்பாக அதிமுகவின் முக்கிய முகமாகவும் எடப்பாடி பழனிசாமியின் குரலாகவும் ஜெயக்குமார் அமைதியானது அந்த கட்சி வட்டாரத்திலும் விவாத பொருளாக மாறியது. அது மட்டுமில்லாமல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயக்குமார் கடந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தார். அதற்கு இஸ்லாமியர்களின் ஆதரவு இல்லாததே காரணமாக அமைந்தது. அந்த வகையில்தான் ராயபுரம் தொகுதியில் வெற்றி பெற இஸ்லாமியர்களின் ஆதரவு மிகவும் முக்கியம். இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலிருந்து மயிலாப்பூர் தொகுதிக்கு மாறப்போவதாக கூறப்பட்டது. இதனிடையேதான் அதிமுக வட்டாரங்களிலேயே ஜெயக்குமார் திமுகவில் இணையப் போவதாக பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. இதனை அறிந்த திமுக தரப்பில் ஒரு டீம் அவரை அணுகி ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் திமுகவில் இணைய ஜெயக்குமார் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும், ஆனால் தனக்கு எம்பி பதவி உறுதியாக கிடைக்குமா என்பதற்கான உத்தரவாதத்தை நீங்கள் கொடுத்தால் நான் இணைய தயார் என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதற்கு ஸ்டாலினும் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவே தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் இதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் ஜெயக்குமார் அவர்கள் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்று திமுகவில் அதிகாரப்பூர்வமாக அவர் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.